ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால ஃபுல்லாக காலையில் எழுந்து வீடு தொடச்சி முடிச்சுட்டு பூஜையெல்லாம் திருப்தியாக பண்ணி முடித்தாச்சு. ஃப்ரைடேனால ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்கான மாதிரி இருக்கும். அந்த டே ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒர்க் அதிகமாக இருக்கும், ஆனால் வீடெலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி ஒரு மாதிரி நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒர்க்கு அதிகமாக இருந்தாலும் அந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி சமாதானமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அப்படி தான் இருந்தது. சரி, பூஜையெல்லாம் காலையில் ஸ்கூல் போகிற டைமில் விளக்கு மட்டும்தான் வச்சுட்டு போவேன். அதுக்கப்புறமா வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு ஒரு வழியாக கோலம்லாம் போட்டு திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இது வந்து துளசி செடி. நான் எங்கள் வீட்டில் இது தான் வச்சுருக்கேன். இங்கேயும் போட்டு வச்சு ஊதுவத்தி கொளுத்தி முடிச்சாச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். இது வந்து ஊரில் இருக்கும்போது எடுத்தது. இதோட பேர் ஒன்று சொல்லுவாங்க, எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை தொட்டாலே ஒரு மாதிரி க்ளோஸ் ஆகிடும் அந்த பூவெல்லாம். அதோட பூவோட அந்த செடியோட பூ தான் இது. எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? சின்னதாக அழகாக பார்க்க சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். சின்ன வயசில் இதோட விளையாடிருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் இருக்குது. நாங்கள் சின்ன வயசில் அதிகமாக விளையாடிருக்கோம். இப்போ வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. அதாவது இதில் இருக்கிற விதை வந்து கீழே விழுந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். அதனால் நிறைய ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. பார்க்கவே இப்போ நிறைய கண்ணுக்கு தெரியுது ஊருக்கு போனால் இந்த செடி என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டீங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட இந்த பூ சரி பார்க்க நல்லா இருந்தது, அதை அவங்களோட ஷேர் பண்ணலான்னு எடுத்திருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங்.